ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/6/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானி பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் 4 டிஜிட் நம்பர் தான் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8வது நாள் ஓகேங்களா. பிசி நம்பர் மட்டும் பாருங்கள். 65 2 4 6 8வது நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 34 சரிங்களா. ஸோ கரெக்டாக 2 ஸோ இந்த டேட்லேருந்து பார்த்துக்கணும் நம்ம சரிங்களா. 2 4 6 8வது நாள் சரிங்களா. அது கீழே உள்ள நம்பர் நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது கேப் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 திரும்ப நமக்கு 65க்கு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பாங்க. 1 2 3 4 5 நாள் கேப் போட்டு இந்த உள்ள 80 சரிங்களா. இதுக்கு பவர் பண்ணி வரணும். ஸோ 34க்கு ஃபுல் பவர், 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8, 4க்கு பவர் பார்த்திங்கன்னா 9 சரிங்களா. 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1, 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 10. இப்போது 8க்கு பவர் பார்த்திங்கன்னா 3, 0க்கு பவர் பார்த்திங்கன்னா 5. ஸோ கரெக்டாக கேப் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5வது நாள் கழிச்சு 6வது நாள் சரிங்களா. 1 2 3 4 5 நாள் கழிச்சு திரும்ப என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ அதனுடைய ஆப்போசிட் நம்பர் நாளைக்கு பிசியில் 35 வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசியில் 35 அப்படி நம்பரு செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 35 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேட்லேருந்து சரிங்களா. 1 2 3 4 5 6வது நாள் 637, திரும்ப 1 2 3 4 5 6வது நாள் 574 சரிங்களா. ஸோ இது கரெக்டாக இந்த உள் நம்பர் பாருங்கள் 175, திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு இந்த டேட்டுக்கு நேராக பார்க்கணும் சரிங்களா. அந்த டேட்டுக்கு நேராக பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே இந்த டேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 679 இருக்குது. திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு இங்கே நமக்கு இந்த டேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 533 சொல்லியிருக்கு சரிங்களா. இப்போ 175க்கு நமக்கு 75 வந்திருக்கு சரிங்களா. 679லேருந்து நமக்கு 67 வந்திருக்கு. இங்கே இந்த 2 நம்பர் எடுத்த நம்பர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏபி ஆடிருக்காங்க. ஸோ இங்கே 67 அப்படிங்கிறது நமக்கு ஏசி ஆடிருக்காங்க சரிங்களா. அப்போ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு பிசி தான் ஆகணும். இதில் 53 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 53ங்கிற திருப்பி நமக்கு பார்த்திங்கன்னா 35 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏற்கனவே நம்ம பிசி 35 அப்படிங்கிற நம்பர் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ பிசி 35 அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ 35 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸோ இதுலேருந்து பாருங்கள் 51 சரிங்களா. 51 இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8வது நாள் 80, திரும்ப 1 2 3 4 5 6 7 8வது நாள் 35 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 51 அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாக பிசி 51. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 80ங்கிறது டேரெக்டாக பிசி 80. ஸோ 35 அப்படிங்கிறதும் டேரெக்டாக பிசி 35 சரிங்களா. இப்போது இதில் நம்மளுடைய டி போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 5க்கு நமக்கு 251 அடித்த அன்றைக்கி டி போர்டு பாருங்கள் 5 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் நமக்கு டி போர்டு பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5. அப்போது நாளைக்கு இந்த இடத்துல டி போர்டு 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போது ஏ போர்டு என்ன வரலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ கரெக்டாக நமக்கு சி போர்டில் 0ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டை பார்த்திங்கன்னா 6. கரெக்டாக அங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 6 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த 6ங்கிற இடத்துக்கு அடிச்சிட்டாங்க. மறுபடியும் சி போர்டு 0ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பி போர்டில் 2 இருக்குது, உள் நம்பர் பி போர்டு, அந்த 2 அப்படி நம்பர் எடுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் நமக்கு சி போர்டு 0 இருக்குது. ஸோ இங்கே உள்ள நம்பர் வரணும் அப்படின்னா இந்த நம்பர் ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 7 அப்படின்னு இருக்குது சரிங்களா. அப்போது 4 டிஜிட்டில் நமக்கு 57 35 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 57 35 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் ஏ போர்டில் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா. 51 35 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 57 35 1, 51 35 அப்படிங்கிற நம்பரை ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 57 35 அதே மாதிரி 51 35 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 4 6 7வது நாள் 210 திரும்ப 2 4 6 7வது நாள் வந்து பார்த்தோன்னா 889. ஸோ 89க்கு இங்கே நம்ம கிராஸாக ரிசல்ட்டை வந்து பாருங்கள் 98க்கு 98 திரும்ப ஒரு 10க்கு ஒரு 10. ஸோ மறுபடியும் இங்கே வந்துட்டு ஒரு 92 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 92 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஸோ எல்லாமே டேரெக்டாகவே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 89க்கு 89 10க்கு 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே 92க்கு 92 92க்கு 92 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 592 அல்லது 392 சரிங்களா. 592 அல்லது 392 அப்படி நம்பர் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கில் உள்ளது தான் சரிங்களா. 952. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் ஒரு 542. ஸோ 2 கேப் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 நாள் கேப் வரும். ஸோ அந்த மாதிரி 10 நாள் கேப்பில் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு கிராஸை 542 இங்கே 528 249 சொல்லியிருக்கு சரிங்களா. 249லேருந்து நமக்கு 952 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வந்துருச்சு சரிங்களா. இப்போது 528லேருந்து நமக்கு 542 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 542லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் 92க்கும் இதுக்கு மேட்ச் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 592 அப்படி நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஸோ சப்போர்ட்கான நம்பர்ஸில் 592 அப்படி நம்பரு. நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 35 வச்சு 51 57 35 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ சப்போர்ட்கான நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 592. ஸோ இந்த நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு ஒரு முறையாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து நம்பர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அடித்ததில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்பணும் சரிங்களா. எனக்கெலாம் அடிக்காதுங்க, நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா விழுகாது சரிங்களா. ஃபஸ்ட்டு சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம். ஸோ நைட்டு தூங்கும்போது இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமுமே ஒரு விஷயம் நீங்கள் நடக்க போகிறதா இருக்கட்டும் சரிங்களா. நடக்க போகிறதுனா இப்போ நீங்கள் வண்டி வாங்க போகிறேன்னு வச்சுங்களேன், வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏற்கனவே வண்டி வாங்கின மாதிரி நீங்கள் மனசில் நினச்சி வண்டி வாங்கினா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷப்படுங்க. இது வந்து பார்த்தா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ விழுகலை நம்ம மனசில் அதாவது ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க, இது லா ஆஃப் அட்ராக்ஷனு. நீங்கள் அந்த மாதிரி எனக்கு விழுகலை மனசில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் போட்டுட்டு சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் போடும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். 2 மணி 2:30 அப்புறம் அது எங்கடா வரப்போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. நம்ம வந்து நமக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். நமக்குலாம் வினியும் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கணும். எனக்கு எங்கே அதிர்ஷ்டமே இல்லை, ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வரல, நான் போடுற காசுலாம் இதாகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே தான் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கணும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, எந்த ஒரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் வண்டி வாங்கினா எந்த ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணால் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம மனசை வந்து நினைக்கணும். வண்டி வாங்கியாச்சு, ஸோ நம்ம எப்படி நம்ம ஓட்டுவோமோ அந்த மாதிரிலாம் மனசை வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதை வந்து மனசை நிஜமாக நடக்கிற மாதிரி கற்பனை வந்து பண்ணணும். அது மாதிரி டெய்லியுமே நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு தான் கம்பல்சரி அதுக்கான என்ன வேலை இருக்குமோ அடுத்து நம்ம ஒரு வேலை பார்க்கறதுக்கு இன்னொரு வேலை பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போவோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி எத்தனை நாள் போட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அடிக்காது சரிங்களா. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கங்க, இதை வேணால் மனசில் நினச்சிக்கங்க. என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தன்னைக்கு எதுவுமே வந்து கிடைக்காதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிர்பாராமல் இருந்தப்போ கம்பல்சரி வந்து கிடைக்கும்.
போட்டுட்டு எப்படா 3:10 ஆகும் 3:20 ஆகும் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு டெய்லியுமே அது மாதிரி அதிகமாகவும் செலவு பண்ணி இதில் போடாதீங்க. நம்ம கம்பல்சரி ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன் பார்த்தீங்களா, அந்த டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் எடுத்து போடுங்க போதும். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வரும். அது மாதிரி அதை எதிர்பார்த்துட்டே இருக்கேங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நமக்கு விழுகும் அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கே விழுகும்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் தான் வண்டி சொன்னேன். ஸோ அதை விட ஏதாவது சின்ன விஷயம் எப்படின்னா நம்ம வந்து விசுவல் பண்ணி வந்து பார்க்கணும். இது எனக்கு நடந்துருச்சு, நடந்தால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்ப எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதே மாதிரி மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். சரிங்களா? நைட்டு தூங்கும்போது எப்போதும் பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைப்பேன் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, அந்த மாதிரி டெய்லியுமே நான் வந்து நினப்பேன். அந்த மாதிரி நினைக்கிறதுல ஏதோ மாதத்துக்கு நம்ம உங்களுக்கே தெரியும், மாதத்தில் எப்படியும் ஒரு 4 டிஜிட் ஆகும் டேரெக்டாக விளையாட்டியும் நான் அதுதான் நினப்பேன். 4 டிஜிட் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நினப்பேன். அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் வந்ததில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், பாக்ஸில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் நமக்கு விழுகும் அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. நான் எனக்கெலாம் விழுகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விழுகாது. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு உண்டு அப்படிங்கிற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். நமக்கு விழுகாது அப்படின்னு நினச்சின்னா கம்பல்சரி யார் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்களே போட்டாலும் சரி, நம்ம மனசில் ஃபஸ்ட்டு நினச்சா மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.